பயாலஜி more than 50% of NEET syllabus இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த பயாலஜி. 360 மார்க் கேட்கப்பட்டிருக்காங்க. அதில் 350+ மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் நீட் ரேஸில் இருக்கீங்களா இல்லையான்றதை டிட்டர்மைன் பண்ண முடியும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த 350+ மார்க் எடுத்தால் தான், அட்லீஸ்ட் ஒரு 330+ மார்க் எடுத்தால் தான் நீங்கள் நீட் ரேஸில் கன்சிடரே பண்ண முடியும். ஏன்னா பயாலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட், பேஸான சப்ஜெக்ட் ஃபார் நீட் ஆஸ்பெக்ட்ல வந்து பார்க்கும்போது அந்த பயாலஜியில் வந்து 360 மார்க் வரக்கூட பயாலஜியில் வந்து 2 ஸ்பிளிட் ஆஃப் சப்ஜெக்ட் இருக்குது. ஒன்று பாட்டனி, இன்னொன்று ஜுவாலஜி. முக்கால்வாசி பசங்க நார்மல் முக்கால்வாசி பசங்க கிட்ட ஒரு ப்ராபபிலிட்டி ரேஷியோ கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டனியா ஜுவாலஜியான்னு கேட்கும்போது அவங்களுக்கு ஜுவாலஜி தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அவங்களுக்கு ஜுவாலஜி ஈஸியாக இருக்கும்னா அவங்க ஜுவாலஜியை ரிலேட் பண்ணி படிக்க முடியும். ஒரு அனிமல்ஸை பற்றி படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஹியூமன்ஸை பற்றி படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் எதை பற்றி படிக்கிறதா இருக்கும்போது அதை நம்ம ரிலேட் பண்ணி படிக்க முடியாதனால நிறைய பசங்க வந்துட்டு ஜுவாலஜி கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி பாட்டனி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம பாட்டனி ரிலேட் பண்ணி படிக்க முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காகவே நம்ம பாட்டனி டஃப்னு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது பாட்டனி ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான். தென் கம்பேர் டு ஜுவாலஜி டூ, ஜுவாலஜியோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பாட்டனி ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான். பட் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரெண்டுமே தான் நமக்கு ஆட் பண்ணிட்டு 360 மார்க் மாதிரி இருக்கும்போது நம்ம சொன்ன மாதிரி 350+ மேக்ஸ் மினிமம் 330+ நம்ம எடுத்து தான் ஆகணும். அப்போ தான் நம்ம நீட் ரேஸே இருக்கும். ஸோ அந்த பேஸ் கான்செப்ட்ல வந்து பார்க்கும்போது பாட்டனில இருந்து 180+ மார்க் நம்ம இருக்கு. 180 மார்க் எப்படி எடுக்கிறது, 180 out of 180 எடுக்க முடியுமா, அந்த லாஸ்ட் 5 ஃபேஸ் எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜி பண்றது, என்னென்ன சிலபஸ் நம்ம கவர் பண்றது, என்னென்ன சாப்டர்லாம் நம்ம கிளியரா பார்க்கறது அப்படின்றத வீடியோ கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ எல்லா ஃபியூச்சர் டேட்டர்ஸ்க்குமே வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக்கையும் போட்டுருங்க. நம்மளாலே சொன்ன மாதிரி லாஸ்ட் பேஸ்க்கு வந்தாச்சு. நம்மளாலே சொல்லியிருக்கேன் ஜுவாலஜி விட பாட்டனி கொஞ்சம் டஃப் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. பட் அது கான்செப்ட் புரியாம படிக்கிறதுனால தான். பட் கான்செப்ட் புரிய படிச்சு இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்க. இனிமேல் லாஸ்ட் 5 months இந்த லாஸ்ட் 5 months என்னெல்லாம் கான்செப்டை கிளியர் பண்ணணும் அப்படின்றது பார்த்துலாம். பட் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ரியாலிட்டி என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீட் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தெரியுது அப்படின்ற ஒரு பேஸ் பண்ணி இருக்காது. நீங்கள் எவ்வளோக்கு மார்க் லூஸை கம்மி பண்ண முடியும். நீ எப்படி எல்லாருமே 720+ தான் எய்ம் பண்ணுவாங்க. பட் எவ்வளோக்கு நம்ம தப்பு பண்ணாமல் இருக்க முடியும். எல்லாருமே நல்லவங்க கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம தப்பை கன்சிடர் பண்ணி பண்ணலாம். ஓகேவா? இந்த உலகத்தில் வந்து தப்பு பண்ணாதவங்க யாருமே கிடையாது. நல்லது மட்டும் பண்றவங்க யாருமே கிடையாது. கம்பேரிட்டிவ் எப்படி நல்லவன் கெட்டவனு பிரிக்கிறாங்க அப்படின்னு பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இவன் தப்பை கம்மியாக பண்ணியிருக்கான், இவன் தப்பு அதிகமாக பண்ணியிருக்கான், நிறைய தப்பு பண்ணியிருக்கான், இவன் கம்மியான தப்பு பண்ணியிருக்கான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான். ஸோ நீட்டும் அதே மாதிரி தான். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் தப்பை உங்கள் ராங் ஆன்சர்ஸ் வந்து கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ரேங்க் பூஸ்ட் ஆக போகுது. ஸோ நீட்ன்றது அதுதான். அதை நல்லா புரிஞ்சு வச்சுங்க. 100% கரெக்டாக இருக்குது, நீட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ இது லாஸ்ட் 5 months வந்துச்சு. லாஸ்ட் 5 months என்ன பார்க்கணும், நார்மல் எல்லா சப்ஜெக்ட்டும் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ போய் சிலபஸை தேடிட்டு இருக்கிறதோ, இப்போ போய் அதை புது புக்கு நீங்கள் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்க புக்கை விட்டு புது புக்கு போயிட்டு இருக்கிறதோ பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன என்சிஆர்டி புக் படிச்சுட்டு இருந்தால் என்சிஆர்டி புக்கை கண்டினியூ பண்ணுங்க. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க. ஸோ அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த பாட்டனி பேஸ் வந்து பார்க்கும்போது, பாட்டனி பேஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சேஃப் ஜோன்லாம் அப்படின்னு சொல்லலாம். அதான் சொன்ன பார்த்தீங்கன்னா 330+ மினிமம் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த சேஃப் ஜோன் ஆஃப் பாட்டனி நீங்கள் எவ்வளோ கன்சிடர் பண்ணலாம், ஒரு 150+ மார்க் எடுத்துட்டீங்கன்னா ஓகே, இன்னும் நீங்கள் வெளியே போல அப்படின்னு சொல்லி, இன்னும் டக்குன்னு ஒன்று வெளியே தரல, இன்னும் நீ வெளியே போல அப்படின்னு சொல்லலாம். பட் உங்கள் ரேங்கை பூஸ்ட் பண்ணணும். ரேங்கை பூஸ்ட் பண்ணி நான் கவர்மெண்ட் காலேஜ் தான் எய்ம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் எப்படி 170+ இன் பாட்டனி எடுத்தே ஆகணும். பயாலஜியில் நான் நிறைய மறுபடியும் 350+ எடுக்கணும்னா ரேங்க் பூஸ்ட் பண்ணக்கூடிய அந்த பாட்டனியில் வந்து நீங்கள் 170+ எடுத்தே ஆகிடும். சரி, எப்படி எடுக்கிறது, எப்படி கன்சிடர் பண்ணி எடுக்கிறது, என்னென்ன சாப்டர்லாம் முக்கியமாக படிக்கிறது, எல்லா சாப்டரும் முக்கியமாக படிச்சு தான் ஆகணும். பட் எந்த சாப்டர் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி படிக்கிறது, எந்த சாப்டர்லாம் கொஞ்சம் அப்படியே மேலோட்டமாக படிக்கிறதுனா அப்படியே சும்மா ஒரு 2 வாட்டி ரிவிஷன் பண்ணுறது இல்லை. பட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் மறுபடியும் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்குது. அந்த டயர் ஃபேஸ் வந்து நம்ம 3 ஃபேஸாக நீங்கள் பார்க்க போகிறோம். அந்த 3 ஃபேஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய சிலபஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, plant physiology, genetic and evolution, sexual reproduction in flowering plant. இந்த sexual reproduction in flowering plant வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்து வச்சுக்கணும். அதில் ஏன் சார் எனக்கு சப் டாபிக் கொடுக்கலன்னா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். அது எங்கேருந்து வேணால் கேள்வி கேட்கலாம். ஸோ பிளான்ட் பிசியாலஜி பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன், டிரான்ஸ்பிரேஷன், மினரல்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ், சைக்கிள்ஸ், ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல இருந்து வந்து நிறைய எம்சிக்யூஸ் வந்து ஹிடனான எம்சிக்யூஸ் இருக்குது. அது வந்து நம்ம டெக்னாலஜி பார்க்க முடியாது. டயக்ராமேட்டிக் எம்சிக்யூவாக இருக்கும், அந்த சைக்கிள் பேஸ்ட் எம்சிக்யூவாக இருக்கும். அந்த சைக்கிள் பேஸ்ட் எம்சிக்யூ நம்ம கிளியராக பார்க்க முடியாது. ஸோ அங்கேருந்து தான் கொஸ்டின் ஏரியா இருக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட் நல்லா கான்செப்ட் பண்ண கிளியராக பண்ண பார்த்துக்கோங்க. அதில் நீங்கள் கான்செப்ட் கிளியராக பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்களேன், மிச்சம் வரதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக அடிச்சிட முடியும். அதுக்கப்புறம் நான் பார்க்க முடியும் ஜெனடிக்ஸில் முக்கால்வாசி என்னன்னா சார் பெரிய சப்ஜெக்ட்ஸ், மெண்டல்ஸ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கிறதுல பெரிய சாப்டர் ஜெனடிக்ஸ் தான் சார். எப்படி சார் படிக்கலாம், அது ரொம்ப பெரிய சாப்டராக இருந்தாலும் ஒரே கான்செப்ட் தான் விட்ஸ் மாதிரி சுற்றி சொல்லியிருப்பான். ஸோ அது நீங்கள் கிளியர் கான்செப்டாக படிச்சா போதும். மெண்டல்ஸ்லாம் இருக்கட்டும், லிங்கேஜாக இருக்கட்டும், இல்லை பெடிகிரிஸ், 𝑟𝑑 அனலைசஸ், அது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பேஸ் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் கேட்டிருந்தா கூட, நம்ம இதிலே தெரியும் பார்த்தீங்களா, ஜெனடிக்ஸ் பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்பேன். ஸோ அந்த பேஸ் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் கேட்டிருந்தா கூட எங்களுக்கு ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். ஸோ இது நல்லா பார்த்து வச்சுங்க. இந்த சப் டாபிக்ஸும் நல்லா பார்த்து வச்சுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சாப்டர் கண்ணை மூட்டு ஃபுல்லாக பார்க்கணும்னா அது என்ன சாப்டராக இருக்க போகுதுன்னா செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட் தான் இருக்க போகுது. ஸோ இது வந்து நெக்லிஜிபிள் பண்ணவே கூடாது. என்னதான் ஆனாலும் இதை விட்டுட்டு இது முடிச்சுட்டு தான் வேற இதுக்கே போனா தான் நாங்கள் போட்டுருக்க நான் நெக்லிஜிபிள் அப்படின்றது. இந்த முடிச்சுட்டு தான் நீங்கள் வேற சிலபஸ் ஆஃப் பாட்னில நீங்கள் கால் எடுத்து வைக்கணும். அடுத்து என்ன டயர் டெஸ்ட் பார்க்க போறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பிளான்ட் கிங்டம், anatomy of flowering plant, morphology of flowering plant. பிளான்ட் கிங்டம்ல பேஸா நம்ம என்ன பார்க்க போறோம், ஆல்கை,
ப்ரையோஃபைட்ஸ், ஸ்டெரோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பம், ஏஞ்சியோஸ்பம், இதுதான் மஞ்சள் தான் டீட்டெயிலாக பார்ப்போம். பட் பிளான்ட் கிண்டத்தில் நம்ம எது கிளியராக பார்ப்போம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ். அனிமல் கிண்டத்துலையும் சரி பிளான்ட் கிண்டத்துலையும் சரி எக்ஸாம்பிள்ஸ் அவங்க டிட்டர்மைன் பண்ணுது. அந்த எக்ஸாம்பிள்ஸை வச்சுட்டு இது ஆல்கேவா, இது ப்ரையோஃபைட்ஸா, இது என்னது அப்படின்னு கேட்பாங்க. இல்லை இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல எது கீழே வரும், இந்த எக்ஸாம்பிள்ஸோட காமன் நேம் என்ன, இல்லை இந்த ப்ரையோஃபைட்ஸ் கீழே வர என்ன எக்ஸாம்பிள்ஸ் பிரச்சனை இருக்கு, அந்த ப்ரையோஃபைட்ஸ் கீழே வர எக்ஸாம்பிள் என்ன ரீப்ரொடக்ஷன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸை நோக்கி தான் அந்த முக்கால்வாசி கொஸ்டின்ஸ் இருக்க போது. ஸோ இந்த பிளான்ட் கிண்டத்தில் நீங்கள் எதெல்லாம் படிக்கிறீங்களோ அது எக்ஸாம்பிள்ஸும் சேர்த்து ஈஸியாக படிச்சு வச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அனாட்டமி அண்ட் மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட். அனாட்டமி அண்ட் மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட் மாதிரி சொல்லிருக்கேன். ஃப்ளவரிங் பிளான்ட் டிட்டர்மைன் பண்றது ஏஞ்சியோஸ்பம் தான் டிட்டர்மைன் பண்ணிருக்கு. ஸோ அதுல வந்து டைகாட், மோனோகாட், வாஸ்குலர் பண்டில்ஸ் டைப்ஸ் என்னென்ன வாஸ்குலர் பண்டில் பிரசன்ட் இருக்கு, மாடிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்கு, பிளாசன்டேஷன், இன்ஃப்ளோரசன்ஸ், ஃபேமிலிஸ். ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த இடத்துல தான் நீட் நிறைய ட்ராப்ஸ் வைப்பாங்க. ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆன்சர் பார்க்கறதுக்கு, கொஸ்டின் படிச்சா தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும், ஆன்சரும் ஒரு கரெக்டாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் அது தப்பான ஆன்சர் ஆக்க போகுது. ஸோ இந்த ஏரியால தான் அவங்க கரெக்டாக ட்ராப்லாம் வச்சு எடுத்து பிடிப்பான். ஸோ இந்த ஏரியாவை கரெக்டாக கிளியராக படிக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்தது என்னென்ன சாப்டர் பார்த்தீங்கன்னா செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன், பயோமாலிகூல்ஸ் அண்ட் ஈகாலஜி. இது வந்துட்டு இதுலேருந்து முக்கியமான கேள்விகள் வந்துட்டு இருக்கு. பட் உங்களால் ஒரு தடவை படிச்சாலும் ஈஸியாக புரிஞ்சுக்கூடிய ஒரு சாப்டர் தான் இருந்துட்டு இருக்கு. நீங்கள் பயோமாலிகல்ஸ் என்ன ஒரு தடவை பிடிச்சா ஈஸியாக புரிஞ்சுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் கெமிஸ்ட்ரியிலும் பயோமாலிகல்ஸ் படிக்கிறீங்க. கெமிஸ்ட்ரியில் ஆக்சுவலாக சொல்லப்போனால் இதோட டெப்த்தாக பயோமாலிகல்ஸ் படிக்கிறீங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் டெப்த்தாக படிச்சுட்டு இந்த இடத்துல இதில் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண. ஏன்னா பயோமாலிகல்ஸ் பாட்னியில் ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட். ஏன்னா நீங்கள் கெமிஸ்ட்ரி இதோட ரொம்ப டீப்பாக படிக்கிறீங்க, பட் பாட்னியில் அவ்வளோ டீப்பாக படிக்க மாட்டீங்க. ஸோ இது ஸ்கோர் பண்ணுற சப்ஜெக்டாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் படிக்கிறதுனால உங்களை லோ எஃபெக்ட்ஸில் வந்து ஹையஸ்டான அக்யூரசி மெயின்டைன் பண்ண முடியும். ஆனால் ஒரு விஷயம் நல்லா பார்த்துக்கோங்க, பிளான் பண்ணி தான் படிக்கணும். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். ஏன்னா 5 மாதம் தான் இருக்குது. இந்த 5 மாசத்துல கரெக்டா பிளான் பண்ணி இது அப்படின்னு கரெக்டா பிளான் பண்ணி படிச்சிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ணி கெட் அப்படியே வாழ முடியும். அப்படி இல்ல நான் எல்லாத்தையும் உட்காந்து படிப்பேன் கஷ்டப்பட்டு மறுபடியும் படிச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், பின்னாடி உங்க சான்ஸ் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படி சார் பிளான் பண்ணி இந்த 5 மாசத்துல என்னென்ன சார் இது பண்றது அப்படின்றத ஒரு சின்ன ஒரு குட்டி பிளான் மாதிரி நான் போட்டிருக்கேன். இந்த 5 months மைக்ரோ பிளான். இதை நீங்க வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் நான் உங்களுக்கு தர ஒரு பிளானா தான் இருந்திருக்கு. அது என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்த் இப்போ வரக்கூடிய 5 மாசம் ஓகே டிசம்பர் சேர்த்து வச்சு உங்களுக்கு 5 மாசம் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் 2 மாசம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டயர் 1 சாப்டர் சொன்னா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்னா பாத்தீங்கன்னா செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ஸ் அந்த பேஸ் பண்ணி சாப்டர்ல அந்த சாப்டர்ல இருக்க அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், கான்செப்ட், எம்சிக்யூஸ் எல்லாமே கிளியரா கான்செப்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த மாசம் நீங்க என்ன பாக்குறீங்க பாத்தீங்கன்னா டயர் 2 சாப்டர்ஸ்ல அதுல ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஃபுல் ரிவிஷனா இந்த சாப்டர்ஸும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நீங்க ஃபர்ஸ்ட் ஃபுல் ரிவிஷன் இந்த 3rd மந்த்ல கொடுக்குறீங்க. அடுத்து 4வது மாசம் என்ன பண்றீங்க, மறுபடியும் ஃபுல் ரிவிஷன் பாக்குறீங்க. இந்த ஃபுல் ரிவிஷன் நீங்க மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த ஏரியால நான் வீக்கா இருக்கேன், இந்த சாப்டர் இப்போ செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ல நான் மெகாஸ்போரோஜெனிஸ்ல வீக்கா இருக்கேன் அப்படின்னு தெரியும். சோ அந்த சாப்டர் நீங்க மறுபடியும் படிச்சு ரிவிஷன் பண்ணி உங்க வீக்கா இருக்கிற சாப்டர் வந்து ஸ்ட்ராங்கா மாத்த ட்ரை பண்ணுங்க. அடுத்து நீங்க 5th month கடைசி மந்த் என்ன பாக்குறீங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் என்சிஆர்டி லைன் மேல டெய்லி காலைல காந்து எழுந்திருச்சோன்னே டெய்லி உட்காந்து பைபிள் படிக்கிற மாதிரி, குரான் படிக்கிற மாதிரி, பகவத்கீதை படிக்கிற மாதிரி என்சிஆர்டி லைன் மேல உட்காந்து படிச்சு மார்க் டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி கன்சிடரா இந்த 5 months நீங்க ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால May 3rd சந்தோஷமா வெளியே வர முடியும். நீட் எக்ஸாம் முடிச்சது அப்புறம் அது ரிசல்ட் நோக்கி வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா, ஃபாலோ பண்ண மாட்டீங்களா இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஜுவாலஜிக்கு வேணும்னா நினைச்சா கூட கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்க நினைச்சீங்கன்னா வேதாந்த் நீட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக்கும் பண்ணுங்க. ஓகே, மறுபடியும் சந்திப்போம். பாய்.